இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டெலிஷியஸான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கழுவியாச்சு. இப்போ ஊற வச்சுக்கலாம். இது ஒரு ½ அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி காய வச்சு அதில் நம்ம எப்போவும் நார்மலாக எப்படி ரைஸ் வடிப்போமோ அதே மாதிரி வடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றுறது எதுக்கு அப்படின்னா, சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக தான். தென் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்ருக்கு இல்லையா, நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வேகட்டும். நமக்கு ஒரு 90% அளவுக்கு நல்லா வெந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவும் வேகாமலும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா சாதம் கலரும் போது ரொம்ப உடஞ்சி வரும். அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 90% அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா 90% வெந்துடுச்சு. இப்படி எடுக்கும்போது லைட்டாக அமுங்குற மாதிரி இருந்தால் போதும். இந்தளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பிளேட் வச்சுருக்கேன். நம்ம வடித்த சாதத்தை இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு நம்ம செய்யும் போது, நம்ம கலரும் போது அது சீக்கிரம் உடையாது. நம்ம சூடாக போட்டு கலரும் போது அது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி போட்டு ஆற வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் இல்லையா, அதனால் எக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 முட்டை அளவுக்கு நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த முட்டை அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ரொம்ப எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் ஊற்றுறோம். இதை இப்போ உடனே கலரிடக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் கலரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. உடனே கிளறி விட வேண்டாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கலர் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம அடியில் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதனால் நமக்கு அடியில் ஒட்டாமல் வரும் நல்லா. இங்கே பாருங்கள், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறது. இப்போ இன்னும் வேகலை. அதனால் ஒரு கலரை மட்டும் கிளறி விட்டுட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக விட்டாச்சு. இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம உடச்சி இப்படி விட்டுக்கலாம். எக் இது ஃபுல்லாக நிறையா பெருசாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தூள் தூளாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ண உடனே குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கேரட் நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கேபேஜ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயினாக கேரட், பீன்ஸ், கேபேஜ், பட்டாணி,
இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட வந்து கேப்சிகம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கேப்சிகம் பிடிக்காது, அதனால் நான் கேப்சிகம் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்ட்ரா வந்து நான் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 காய்கறி வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ஜென்டலாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா. காய் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்பவும் வேகாமலும் இருக்கக்கூடாது. 50% வெந்தால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், எக்கு போடும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஒரு 50% வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. இந்தளவுக்கு மட்டும் வெந்தால் போதும், ரொம்பவும் வெந்துட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. தென் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த சாஸ் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், இப்போ எந்த சாஸுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே இந்த சாஸ் எல்லாம் சேர்த்தாதான் வந்து அது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாஸே ஆட் பண்ண பார்த்துக்கோங்க. என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. அதுவும் இல்லாமல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால, பச்சை மிளகாய், பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு அதுவே போதும். இப்போ வந்து ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டுட்டு அடுத்தது சாதத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த முட்டை நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த முட்டையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து நம்ம கிளறி விடணும். அடியிலேருந்து மேலே கிளறணும், ரொம்பவும் கிளறக்கூடாது, ஏன்னா சாதம் வந்து உடஞ்சிடும். அதனால் பார்த்து பொறுமையாக ஜென்டலாக வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கிளறும் போது எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்தளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு வந்து அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். தென் அதே மாதிரியே அந்த சாப்பாட்டில் அந்த ஒயிட் ரைஸில் வந்து எல்லாமே வந்து கோட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஜென்டலாக வந்து இப்படி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாதத்தில் எல்லாமே வந்து கோட் ஆகிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடு ஏறினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.